வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் என்னிலேருந்து நமக்கு இருக்குது அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், அதுக்கான கால்குலேஷன், இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நமக்கு லிமிட்டட் பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி நமக்கு எல்லா நாளும் இருக்காது. ஸோ இருக்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு ஸ்கீமும், அதாவது பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அது பற்றின தனித்தனி வீடியோஸ் இருக்குது. அண்டு மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றிங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் ஸ்பெஷல் எஃப்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஃப்டி, ஸ்பெஷல் எஃப்டி என்னையிலேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th June 2024. ஸோ இந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்பெஷல் எஃப்டி போடுறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ இந்த ஸ்பெஷல் எஃப்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் என்ன, டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 days. ஸோ இந்த டேஸ் தான் இந்த ஸ்பெஷல் எஃப்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees, 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கும் கீழே. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 crores அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேங்க்ஸில் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 crores வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி 2 crores மேலே இருந்தால் பல்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ 3 crores வரைக்கும் நமக்கு நார்மல் டெபாசிட்டாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 3 crores வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதில் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நமக்கு யூனியன் பேங்க்கில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நமக்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த டென்யூர்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 399 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. அது என்ன டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 997 days. அண்ட் இந்த டேஸ் ஒரு ஸ்பெஷல் எஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த 399 டேஸ்க்கு தான் இருக்குது. அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நமக்கு லோன் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து அதுக்கான ஏற்ற மாதிரி நமக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 0.50% கூடுதலான வட்டி கிடைக்குது. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிற வட்டியை விட 0.75% அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கொடுக்குறாங்க. அண்டு இதில் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். நமக்கு கிடைக்கிற வட்டி பார்த்தீங்கன்னா அதாவது டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கான டிடிஎஸ்
பிடிப்பாங்க. ஒரு வருஷத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியிலேருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக அமௌண்ட் பிடிப்பாங்க. அண்டு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண பீரியடுக்கு முன்னாடியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். பட் அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. மேக்ஸிமமாக 1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன டென்யூர் போட்டிருக்கீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு பே அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ வாங்குற மாதிரியும் நமக்கு பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா நமக்கு குமுலேட்டிவாக கிடைக்கிறப்போ கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். ஸோ நம்ம வட்டி அதிலே இருக்கிறதுனால அந்த வட்டிக்கும் வட்டி கிடச்சிட்டே வரும். மெச்சூரிட்டி அப்போ நம்ம மொத்தமாக வட்டியும் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து வாங்குறப்ப கொஞ்சம் கூடுதலான வட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. அண்ட் இப்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 399 நாட்கள். அண்ட் அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க, 60 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.25%. இதே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.75% வந்து வட்டி கிடைக்குது. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 8% வந்து வட்டி கிடைக்குது இந்த 399 டேஸ்க்கு. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இதில் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்றது பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்குன்ற கால்குலேஷன் தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதில் வந்து டெபாசிட் பீரியட் 399 டேஸ் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை பார்க்கலாம். 10,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 817 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10,000 ரூபாய்க்கு 875 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10,000க்கு 904 ரூபா வட்டியாக கிடைக்கும். இது வந்து வட்டி மட்டும். மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்டு 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2042 ரூபா. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 2188 ரூபா. சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 2261 ரூபா வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 4085 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4376 ரூபா கிட்ட கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4522 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8171 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 8752 ரூபா. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 9044 ரூபா வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 24,513 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 26,258 ரூபாவும், சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27,134 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,855 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 43,764 ரூபா அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 45,224 ரூபா வட்டியாக கிடைக்கும். 7,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 57,197 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 61,270 ரூபா கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 63,314 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த 399 நாட்கு வட்டி மட்டும் 81,710 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு அதே 10,00,000 ரூபாய்க்கான வட்டி பார்த்தீங்கன்னா 87,529 ரூபா கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப 90,448 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வட்டி கால்குலேஷன். இது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.